சுடர் நேயர்களுக்கு வணக்கம். ஆப்பிரிக்க நாடுகள் உட்பட 50 நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் அமெரிக்க விசா பெறும்போது $20,000 வரை பிணைத் தொகையாக செலுத்த வகை செய்யும் விசா பிணைத் தொகை திட்டத்தை அமெரிக்க வெளியுறவுத்துறை நிரந்தரமாக்கியுள்ளது. இதுகுறித்து வெளியான கூட்டாட்சி பதிவேட்டு அறிவிப்பின்படி இந்த விதிகள் எதிர்வரும் ஆகஸ்ட் 3 முதல் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வருகின்றன. விசா வழங்கும் நிபந்தனையாக குறிப்பிட்ட விண்ணப்பதாரர்களிடம் $20,000 வரை பிணைத் தொகையை கோரும் அதிகாரம் விசா தூதரக அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் புதிய நிரந்தர விதிகளின்படி $5,000 தொகை கட்டணம் நீக்கப்பட்டு அதிகபட்ச பிணைத் தொகை $20,000 உயர்த்தப்பட்டுள்ளது. விசா அனுமதிக்கப்பட்ட கால அவகாசத்தை மீறி சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்குவதை தடுப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கடுமையான குடிவரவு நடவடிக்கைகள் பேச்சு சுதந்திரம் மற்றும் மனித உரிமைகளை பாதிப்பதுடன் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கி இன பாகுபாட்டை ஊக்குவிப்பதற்காக உரிமையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இருப்பினும் தேசிய பாதுகாப்பை பலப்படுத்த இத்தகைய நடவடிக்கைகள் அத்தியாவசியமானவை என ட்ரம்ப் தரப்பு நியாயப்படுத்தியுள்ளது. ஓமான் கடற்பரப்பில் ஹோர்முஸ் நீரிணியின் நுழைவாயிலுக்கு அருகில் பயணித்துக் கொண்டிருந்த எண்ணெய் தாங்கி கப்பல் மீது அடையாளம் தெரியாத ஏவுகணை அல்லது எரிபொருள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமானின் லிமா பகுதிக்கு வடகிழக்கே சுமார் 12 மைல் தொலைவில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலை அடுத்து கப்பலை தன் கட்டுப்பாட்டில் இயக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை நடத்தியது யார் என்பது குறித்த விவரங்களை UKMTO அமைப்போ அல்லது அதிகாரிகளோ இதுவரை உத்தியோகபூர்வமாக வெளியிடவில்லை. இதனிடையே சனிக்கிழமையன்றும் ஹோர்முஸ் நீரிணைக்கரைகள் மற்றொரு எண்ணெய் தாங்கி கப்பலின் மாலுமி கப்பலுக்கு அருகே கடலில் பெரிய வெடிப்பு சட்டத்துடன் நீரெழும்பியதை கண்டுள்ளதாக UKMTO பிரிவு தெரிவித்துள்ளது. அத்தோடு அமெரிக்கா ஈரானிய துறைமுகங்களுக்கான கப்பல் போக்குவரத்திற்கு முற்றுமுழுதாக தடை மற்றும் முற்றுகை விதித்துள்ளதற்கு பதிலடியாக ஹோர்முஸ் நீரிணை வழியிலான கப்பல் போக்குவரத்தை முற்றாக முடக்கும் நடவடிக்கைகளை ஈரான் தீவிரப்படுத்தும் என ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு சபையின் செயலாளர் முகமது பாகர் சோல்ஹாத் எச்சரித்திருந்தார். இந்நிலையில் உலகின் மிக முக்கிய எண்ணெய் விநியோக பாதையான ஹோர்முஸ் நீரிணை வழியே சாதாரண நாட்களில் நாளொன்றுக்கு சுமார் 130 கப்பல்கள் வரை பயணித்து வந்தன. மொராக்கோவிலிருந்து தரை மற்றும் கடல் வழியாக ஸ்பெயினின் சியூட்டா எல்லைக்குள் நுழைய முயன்றதில் குறைந்தது 57 பேர் உயிரிழந்துள்ளனர். சம்பவத்தை அடுத்து தனது வட ஆப்பிரிக்க பகுதியான சியூட்டாவின் ஜனாதிபதி அங்கு இராணுவத்தினையும் காவல்துறையையும் ஸ்பெயின் நிலைநிறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். சியூட்டா அல்லது மெலில்லாவை அடைய முயலும் போது கடலில் இடைமறிக்கப்படும் புலம்பெயர்ந்தோரை உடனடியாக மொராக்கோவிற்கு திருப்பி அனுப்ப முடியாது என்று இந்த மாத தொடக்கத்தில் ஸ்பெயினின் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஆவணம் பெற்ற புலம்பெயர்ந்தோரின் குறிப்பாக இளைஞர்களின் வருகையை ஊக்குவிப்பதாக நம்புவதாக ஸ்பெயினின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மொராக்கோ நாட்டின் ஃபெனிடெக் பெலியூன் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து சுமார் 70,000 பேர் நேற்று முன்தினம் தரை மற்றும் கடல் வழியாக ஸ்பெயின் எல்லையான சியூட்டாவை நோக்கி ஒரே நாளில் குளித்துவிட்டனர். மேலும் மொராக்கோவில் இருந்து சியூட்டா வழியாக ஸ்பெயினுக்குள் நுழைவதை தடுக்க ஸ்பெயின் அரசு தீவிர கண்காணிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள மிராமர் கடற்படை விமான தளத்திற்கு அருகே அமெரிக்க மரைன் கோர்ப்பிற்கு சொந்தமான F-35B ரக அதிநவீன ஸ்டெல்த் போர் விமானம் விபத்துக்குள்ளானது. காயமடைந்தவர் உடனடியாக சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சீரான நிலையில் உள்ளார். விமானம் தரையில் விழுந்து நொறுங்கியதில் அப்பகுதியில் கரும்புகை மூட்டம் ஏற்பட்டதுடன் அதனை சுற்றியுள்ள புல்வெளிகளில் தீப்பற்றியது. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது மிக கடுமையான புதிய தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். வால் ஸ்ட்ரீட் ஜெர்னல் வெளியிட்ட தகவலின்படி ஈரானை சரணடைய வற்புறுத்தும் நோக்கில் புதிய தாக்குதலை மேற்கொள்ள அமெரிக்க இராணுவத்திற்கு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் அவர்களை மிகவும் கடுமையாக தாக்குவோம். ஒரு கட்டத்தில் அவர்கள் இனிமேல் இதனை தாங்க முடியாது என்று கூறுவார்கள். எங்களின் நோக்கம் வெற்றி பெறுவதுதான் என ட்ரம்ப் குறிப்பிட்டார். மேலும் ஈரான் தொடர்ந்து பொய்கூறி உண்மைகளை திரித்து கூறுவதால் அவர்கள் மீது நான் நம்பிக்கையை இழந்து வருகின்றேன் என்றும் தெரிவித்தார். இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டால் அமெரிக்கா ஈரான் இடையிலான மென்மையான போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு இஸ்ரேல் மீண்டும் நேரடி தாக்குதலில் ஈடுபடுவது இதுவே முதல் முறையாக இருக்கும்.
தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேலுக்கு ஏற்கனவே தகவல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்காவுடன் இணைந்து நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்து வருவதாகவும் கூறுகின்றது. இதற்கிடையில் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலைன் லெவிட் அமெரிக்க வெற்றி பெறும் ட்ரம்ப் பதவியில் இருக்கும் வரை ஈரான் அணு ஆயுதத்தை பெறாது என்று தெரிவித்தார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து கடந்த மாதம் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அதன் பின்னரும் இருதரப்பும் தாக்குதல்களை தொடர்ந்து மேற்கொண்டதால் பிராந்தியத்தில் பதற்றம் நீடித்து வருகின்றது. குவைத் நாட்டின் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து கடந்த பிப்ரவரி 28 தாக்குதல் நடத்தின. இதனையடுத்து இருதரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டது. ஆனால் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக மத்திய கிழக்கில் அமெரிக்க படைத்தளங்கள் அமைந்துள்ள நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இந்நிலையில் குவைத் மீது ஈரான் இன்னும் தாக்குதல் நடத்தியுள்ளது. குறித்த ட்ரோன் தாக்குதலை ஈரான் வான் பாதுகாப்பு அமைப்பு நடுவானில் சுட்டு வீழ்த்தியது. ஆனாலும் ட்ரோன்களின் பாகங்கள் குடியிருப்புகள் மீது விழுந்து சேதத்தை ஏற்படுத்தின. இந்த சம்பவத்தால் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. ஆனாலும் குவைத் மீதான ஈரானின் தாக்குதலால் மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. பேட்ரியட் ஏவுகணைகளை உக்ரைன் தயாரிப்பதற்கு அமெரிக்கா இன்னும் ஒப்புக்கொள்ளவில்லை என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதுகுறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாகவும் பேச்சுவார்த்தைகள் யாராவது அவற்றை உருவாக்க அனுமதிப்பதில் அமெரிக்கா மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் குறித்த வாக்குறுதியிலிருந்து பின்வாங்கியுள்ள ட்ரம்ப் ஏவுகணை தொழில்நுட்பம் உள்ளிட்ட மேம்பட்ட அமெரிக்க ஆயுதங்களை பகிர்வது தொடர்பில் தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. இது ஒருபோதும் நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் யாரிடம் அந்த தொழில்நுட்பத்தை கொடுக்கிறீர்களோ அவர்கள் ஒரு நாள் உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடும் என்று கூறியுள்ளார். ஈரானின் மகானேர் விமான நிறுவனத்திற்கு விற்பனை முகவர்களாக பணியாற்றி வந்த இந்திய நிறுவனம் உட்பட 6 நிறுவனங்கள் மற்றும் சில தனிநபர்கள் மீது அமெரிக்கா தடைகளை விதித்துள்ளது. ஈரான் நாட்டின் புரட்சிகர பாதுகாப்பு படைக்கு தேவையான படை வீரர்களை ஏற்றிச் செல்வது மற்றும் ஆயுதங்களை கடத்துவது போன்ற செயல்களுக்கு தமது பயணிகள் விமானங்களை மகான் ஏர் பயன்படுத்தி வருவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிறுவனம் 2020 ஆண்டு முதல் ஈரானிய நிறுவனத்தின் பிரதிநிதியாக பணியாற்றி வருவதாக தனது இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ளது. ரஷ்யாவின் ஏர் கார்கோ ஆகிய நிறுவனங்கள் மீது ஷாங்காய் விங்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக பணிப்பாளர் டாங்ஷின்னுக்கு எதிராகவும் அமெரிக்கா நடவடிக்கை எடுத்துள்ளது. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படைக்கு அல்லது மகான் ஏர் நிறுவனத்திற்கோ நிதி தளவாட மற்றும் வணிக ரீதியாக உதவி செய்பவர்கள் பயங்கரவாத அமைப்புகளுக்கு துணை புரிபவர்களாகவே கருதப்படுவார்கள் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது.